ஹலோ ஹாபிஸ் ட்ரோன் பில்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த பில்ஸுக்கு தேவையான 3D பிரிண்ட்ஸ் எல்லாம் நான் அவுட் சோர்ஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் நம்மளே ஓன் 3D பிரிண்டரில் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய அளவில் பணம் மிச்சமாகுது. இதனால் புதுசாக ஒரு 3D பிரிண்ட் வாங்கியிருக்கோம். இந்த 3D பிரிண்ட்டை வச்சு ட்ரோன் பில்ஸ் மட்டும் இல்லை, நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் 3D பிரிண்ட்ஸை பண்ணி நிறைய வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ நான் வாங்கியிருக்கிற 3D பிரிண்டர் பார்த்தீங்கன்னா பேம்பு லேப்லேருந்து A1 3D பிரிண்டர். A1 மினி ஒன்று இருக்குது, இது A1. ஓகேங்களா? இன்றைக்கி இந்த 3D பிரிண்டரை ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஒரு சாம்பிளும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், இந்த பிரிண்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா 32,500. ஓ மை காட்! ஸ்டிக்கரு, எலி மருந்து சீட்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது வந்து பிரிண்ட் ஆகுதில்ல, அந்த பெட்டு இது மேலே கொடுத்துருக்காங்க. டபுள் சைடு ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பக்கமும் அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா நம்ம அகைன் இப்படி திருப்பி போட்டு மேலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இந்த ஸ்பூல் ஹோல்டரு. நெக்ஸ்ட்டு இந்த பீமும் பாட்டமில் இருக்க பீஸு நான் எடுத்து மேலே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இது இருக்குது, பவர் கார்டு, பர்ஜு வைப்பர், ஃபிலமெண்ட் ஸ்வாட்ச். நம்ம மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. வாவ், செம்ம வெயிட்டாக இருக்குது. வா, எவ்வளோ பெரிய டேக் பாருங்கள். யூடியூப்பில் சில அன்பாக்சிங் வீடியோ போகிறப்ப பார்த்தேன். அது வந்து கிரியேட்டிவ் கிட்டு நமக்கு ஏதாவது கொடுப்போம். பார்த்தீங்களா, குட்டி மோட்டர் கொடுத்துருக்கான். இது எதுக்குன்னா, இந்த ஒர்க்கில் இந்த ஒரு குட்டி போட்டு மாதிரி பிரிண்ட் பண்ணி இந்த மோட்டர் நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிங்கன்னா சும்மா தண்ணிகளை வச்சா அப்படியே ஓடும். நம்ம இந்த பழைய காலத்து இது தான், கீ கொடுத்தா ஓடுதா இந்த மாதிரி. PLA பேசிக் ஃபிலமெண்ட் 20 கிராம் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறான். ஃபஸ்ட்டு இனிஷியலாக செக் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே கைஸ், பிரிண்ட் பண்ணிடுச்சு. பெட்டு வந்து மேக்னெட் தான் சரிங்களா. லைட்டாக வளைச்சா அந்த கிராக்கிங் சவுண்டு கேட்குது பாருங்கள். இப்போ பாட்டம் வந்து ரிலீஸ் ஆகுது வச்சா. ஸோ அகெயின் பெட் வந்து மேலே இங்கே ஒரு ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். ஷேப்பை கரெக்டாக பின்னாடி ரெஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு விட்டிங்கன்னா அது உட்காந்துரும் சரிங்களா. பக்காவாக பிரிண்ட் பண்ணியிருக்கு கைஸ். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக கேப் விழுந்திருக்கு. ஓகே கைஸ், கம்மிங் வீடியோஸில் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான 3D பிரிண்டிங் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிற 3D மாடல்ஸ் இல்லாமல் நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி மினியேச்சர் ஆர்சி மாடல்ஸ் ஏதாவது பண்ணலாம் சரிங்களா. ப்ளஸ் கம்ப்யூட்டர்லேருந்து 3D ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு கம்மிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.